நம்ம சூரிய குடும்பத்திலேயே கவனத்தை ஈர்க்கிற ஒரு கோள்னா சாட்டர்ன். சனி கிரகம்தான். கம்பீரமான வளையம் கொண்ட ராட்சச கிரகம். வேறு எந்த கிரகத்தையும் விட அதிகமான நிலவுகளை கொண்டிருக்கு. சனி கிரகத்தோட வளையங்கள் இந்த கோள் மேலேயே மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் இது இல்லாமையே போயிடுமா? சனி கிரகத்தில் தண்ணி இல்லை, ஆனால் அதோடைய நிலவான டைட்டனில் ஏரி, குளம், ஆறு, அது மட்டும் இல்லை கடலும் இருக்குது. இருக்கிறதுலேயே சனி கிரகத்துக்கு தான் அதிகமான நிலவுகள் இருக்குது. எத்தனைன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம விண்வெளிக்கு அனுப்புனதுலேயே ரொம்பவும் ரிஸ்கியான ஒரு விண்கலம்னா கேசனி தான். அது சாட்டர்னோட வளிமண்டலத்தில் விழுந்து எரிஞ்சதுக்கான காரணம் தெரியுமா? வெறும் அழகான கோள்னு நினச்ச சனி கிரகத்தை சுற்றி இவ்வளவு மர்மங்களா? ஒரு சூரிய குடும்பமே இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நிலவுகள் இருக்கு இங்கே. இவ்வளோ ஆச்சரியங்கள் நிறைந்த சனி கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற கிரகங்களை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன்னு இது எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சூரிய மண்டலத்தோட அதிசயங்களை பற்றி யோசித்து பார்க்கும்போது ஒரு கிரகம் எப்பயுமே நம்ம கவனத்தை ஈர்க்கும். அதுதான் சாட்டர்ன், சனி. கம்பீரமான வளையம் கொண்ட ராட்சச கிரகம். பண்டைய காலத்திலிருந்து அறியப்பட்ட சனி வெறும் கண்ணால் தெரியும் மிக தொலைவில் உள்ள கிரகம். சூரியனிலிருந்து 6வது கோளும் இதுதான். ஜூபிட்டர் வியாழனுக்கு பிறகு 2வது பெரிய கிரகம். இந்த கிரகத்தோட அழகு பல நூற்றாண்டுகளாக பல பேரை கவர்ந்திருக்கு. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, சாட்டர்னை டெலஸ்கோப் மூலமாக கண்ட காட்சி தான் எனக்கு ஆஸ்ட்ரானமி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு. நட்சத்திரம் போல் மின்னும் ஒரு ஒளியை டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது ரொம்ப அழகான ரிங்ஸோட ஒரு பிளானட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சமீபத்திய தசாப்தங்களில் தான் நம்ம அதை உண்மையிலேயே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறிவின் பெரும் பகுதி மிகவும் வியப்பூட்டும் விண்வெளி பயணங்களில் ஒன்றான கேசனி விண்கலத்திலிருந்து கிடைச்சிருக்கு. பூமியை விட 9 மடங்கு விட்டம் கொண்ட சனி கிரகத்தில் 750 பூமிகளுக்கு மேலே பொருத்த முடியும். அப்படி இருந்தாலும் சனி கிரகம் வியக்கத்தக்க வகையில் இலகுவானது. அதன் அடர்த்தி எந்த அளவுக்கு குறைவுனா, ஒரு பெரிய கடலில் அதை தூக்கி போட்டாலும் நீர்லேயே அது மிதக்கும். சாட்டர்ன் சூரியனை சுற்றி வர 29 வருடங்கள் ஆகும். தன்னைத்தானே சுற்றி வர 10 மணி நேரங்கள். அதன் அச்சிலிருந்து 26.73 டிகிரி சாய்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பூமியை போல தான். அதனால் பருவங்களும் இங்கே இருக்குது. இந்த விரைவான சுழற்சி சாட்டர்னை துருவங்களை விட ஈக்குவேட்டரை நசுக்கி அகலமாக ஒரு தட்டையான வடிவத்தில் மாற்றுது. டெலஸ்கோப் மூலமாக கூட இந்த வீக்கத்தை காண முடியும். வியாழனை போலவே சனி ஒரு ராட்சச கிரகம். இதுக்கு மேற்பரப்பு இல்லை. அதன் அடர்த்தியான வளிமண்டலம் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியமால் ஆனது. அமோனியா பனி மேகங்கள், அடுக்குகள் மற்றும் ஆழமான நீர் பனி மேகங்களும் இருக்குது. ஒரு விண்கலம் இங்கே தரையிறங்க முடியலனாலும் அது சேதமில்லாமல் பறக்கிறதே கஷ்டம். கிரகத்தோட உள்ள ஆழமான அழுத்தங்கள் மற்றும் வெப்பநிலைகள் நசுக்கி உருக்கி ஆவியாக்கிடும். சனி கிரகத்தை பார்க்குறப்ப வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இதுக்கு காரணம் வளிமண்டலத்தில் இருக்கிற அமோனியா படிகங்கள் தான். இங்கே இருக்க காற்று சூரிய குடும்பத்திலேயே மிக வேகமான ஒன்று. மணிக்கு 1800 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுது. பூமியின் மிக மோசமான சூறாவளியை விட வலிமையானது. முழு கிரகத்தையும் சுற்றி வளைக்கும் அளவுக்கு பெரிய புயல்கள் கூட வெடிக்கலாம். சனி கிரகத்தோட வட துருவத்தில் சூரிய குடும்பத்திலேயே மிக வினோதமான ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு ஹெக்ஸகனல் ஜெட் ஸ்ட்ரீம் 4 பூமிகளை உள்ள பொறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய 6 பக்க புயல் அமைப்பு இருக்குது. சனி கிரகத்தோட மையத்தில் பாறை பொருள் மற்றும் தீவிர அழுத்தம் மற்றும் வெப்பத்தால் திடப்படுத்தப்பட்டு பிற சேர்மங்களால் சூழப்பட்டிருக்கு. வியாழனோட மையத்தை போல திரவ உலோக ஹைட்ரஜன் அடுக்குகளாக சூழ்ந்துட்டுருக்கு. சாட்டர்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே உடனே மனசில் வர்றது அதோட அழகான ரிங்ஸ் தான். மற்ற சில கிரகங்களுக்கெல்லாம் ரிங்ஸ் இருந்தாலும் நம்மளால் அதெல்லாம் ஈஸியாக கண்ணால் பார்க்க முடியாது. டெலஸ்கோப்பில் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது சாட்டர்னோட ரிங்ஸ் தான். கலீலியோ தான் இதை 1610 முதல்ல கண்டுபிடிச்சார். ஆனால் அப்போ அவருக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்ல தெரியல. சில தசாப்தங்களுக்கு பிறகு டச் விஞ்ஞானி கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ் தான்
இந்த வளையங்களோட தோற்றத்தை விளக்குனார். இந்த ரிங்ஸ் எல்லாம் 250,000 கிலோமீட்டர்ஸ் அகலம் கொண்டது. பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இந்த சனி கிரகத்தை வச்சா வளையங்கள் அந்த தூரத்தில் 3/2 பங்கு இருக்கும். இருந்தாலும் இது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்குது. சராசரியாக சுமார் 10 மீட்டர் தடிமன் கொண்டிருக்கு. இதெல்லாம் பெரிய மோதலில் சிதைந்த நிலவாக இருக்கலாம். அந்த துகள்கள் சனி கிரகத்தை சுற்றி பரவி இருக்கலாம். இந்த கிரகம் நடுவில் வீங்கி இருக்கிறதுனால இந்த வளையங்கள் அதிக ஈர்ப்பு விசையை உணர்ந்து கிரகத்தோட நடுக்கோட்டில் மையம் கொண்டிருக்கு. இந்த ரிங்ஸை 3 முக்கிய வளையங்களாக பிரிக்கலாம், ABCன்னு. இதில் B அப்படிங்கிறது தான் 26,000 கிலோமீட்டர் அகலமானது. இத்தாலிய விஞ்ஞானி கியோவானி டாமினிகோ கேசனி இந்த ரிங்ஸுக்கு நடுவில் இடைவெளி இருக்கிறத கண்டுபிடிச்சார். அதை கேசனி பிரிவு அப்படின்னு சொல்கிறோம். 5,000 கிலோமீட்டர் அளவுக்கு இது பெருசாக இருக்குது. இதில் மிக குறைவான குறுகிய வளையங்கள் தான் இருக்குது. சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வளையமும் வெவ்வேறு வேகத்தில் சனியை சுற்றி வருது. சாட்டர்னோட இந்த ரிங்ஸ்லாம் எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாசாவோட ரீசெண்டான ஒரு ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த ரிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டர்ன் மேலேயே மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. அது எப்படி? கிரகத்தோட காந்தப்புலம் மற்றும் சார்ஜ் செய்யப்பட்ட பார்ட்டிகல்ஸோட சில தொடர்புகள் காரணமாக இதெல்லாம் சனியோட வளிமண்டலத்தில் மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. நாசாவோட சமீபத்திய ஆராய்ச்சியில் இது தெளிவாயிருக்கு. இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது உருவாகியிருக்கணும். ஒப்பிட்டு பார்த்தா சனி கிரகம் உருவாகி 4 பில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. அதே மாதிரி இன்னும் 30 கோடி ஆண்டுகளில் இது மறைந்து போகக்கூடும். இது அண்ட கால அளவீடுகளில் ஒரு சிறிய தருணம் தான். அதனால் சாட்டர்ன் இந்த மாதிரி ரிங்ஸோடு சேர்ந்து பிறந்தது கிடையாது. எதிர்காலத்தில் அது வளையமற்ற கிரகமாக கூட மாறலாம். வளையங்களை தாண்டி சனி ஒரு பரந்த சந்திர குடும்பத்திற்கு தாயகமாக இருக்குது. இப்போதைய நிலவரப்படி குறைந்தது 274 உறுதிப்படுத்தப்பட்ட நிலவுகள் இருக்குது சனி கிரகத்துக்கு. இது எந்த கிரகத்திலுமே இல்லாதது. சில சிறிய பனி மற்றும் பாறை துண்டுகள் அளவுக்கு இருக்குது. மற்றவை பெரியதாகவும் இருக்குது. சனியின் மிகப்பெரிய நிலவு டைட்டன். இது புதன் கிரகத்தை விட பெரியது. சூரிய குடும்பத்தோட 2வது பெரிய நிலவு டைட்டன் தான். அடர்த்தியான நைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தால் மூடப்பட்டிருக்கு. இது மீத்தேன் மேகங்கள், மழை, ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடல்களை கொண்டிருக்கு. இது சூரிய குடும்பத்திலேயே பூமியை தவிர அதன் மேற்பரப்பில் நிலையான திரவ சுழற்சி கொண்ட ஒரே உலகமாக இருக்குது. அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய நிலவு என்சிலாடஸ். 200 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்டது. ஆனால் அதன் பனிக்கட்டியால் கொண்ட மேற்பரப்பின் கீழ் ஒரு உலகளாவிய கடல் மறைஞ்சிருக்கு. என்சிலாடஸ் நீராவி மற்றும் பனி துகள்களை கீசர்களாக விண்வெளியில் தெளித்து சனி கிரகத்தோட வளையத்துக்கு உணவளிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இது ஏன் ரொம்ப முக்கியமான நிலவாக பார்க்கப்படுதுன்னா, நீர் கடற்பரப்பின் உள்ள பாறைகளோட தொடர்பு கொண்டு உயிர்கள் வாழக்கூடிய நிலைமையை உருவாக்குது. இதுக்கு முன்னாடி வாயேஜர் 1 and 2 1980லேயும் 1981லேயும் சனி கிரகத்துக்கு பக்கத்தில் பறந்து போயிருக்கு. இருந்தாலும் இதை முறையாக படிக்க மிகவும் துணிச்சலான பயணங்களில் ஒன்றான கேசனி அப்படிங்கிற விண்கலம் அனுப்பப்பட்டது. கேசனின்ற மிஷன் நாசா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான ESA மற்றும் இத்தாலிய விண்வெளி நிறுவனம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திய கூட்டுப்பணி. 1997ல் தொடங்கப்பட்டு இது சனி கிரகத்தை அடைய 7 வருடங்கள் ஆச்சு. 2004ல் சுற்றுப்பாதையில் நுழைஞ்சுது. அதோட இணைக்கப்பட்ட ஹைஜன்ஸ் அப்படிங்கிற லேண்டர் சாட்டர்னோட நிலவான டைட்டனில் தரையிறங்க வடிவமைக்கப்பட்டது. கேசினி விண்கலத்தில் சக்தி வாய்ந்த கேமராக்கள், ஸ்பெக்ட்ரோமீட்டர்கள் மற்றும் கருவிகள் இருந்தது. அதோட 13 வருஷ பயணத்தில் 600 கிகாபைட்டுக்கும் அதிகமான தகவல்களை நமக்கு அனுப்பியிருக்கு. 2005ல் ஹைஜன்ஸ் அப்படிங்கிற ஆய்வு விண்கலம் சாட்டர்னோட நிலவான டைட்டனில் ஆரஞ்சு கலரில் இருக்க வளிமண்டலத்துக்குள்ள பேராஷூட் மூலமாக நுழைஞ்சு மேற்பரப்பில் தரை இறங்குச்சு. இது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் முதல் மற்றும் மிக தொலைதூர தரை இயக்கம். இது நதி, வாய்க்கால்கள், கூழாங்கல் போன்ற பனிப்பாறைகள் மற்றும் மீத்தேன் நிறைந்த ஈரமான வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சுது. 125 முறை டைட்டனை சுற்றி வந்து இங்கே ப்ரொபிலீன் எனப்படும் ஹைட்ரோ கார்பன், நம்ம டப்பர் வேர் பிளாஸ்டிக்ஸ்லாம் பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி ஒரு பொருளை இங்கே கண்டுபிடிச்சிது.
கேசனி விண்கலம் என்சிலாடஸ் நிலவோட தென் துருவத்துக்கு அருகில் இருக்க விரிசல்கள்லேருந்து வெடிக்கும் பனிக்கட்டி புகை மண்டலங்களை கண்டுபிடிச்சது. கேசனி சனியோட வளையத்துக்கு பக்கத்தில் பறந்து அதோட சிக்கலான அமைப்பை வெளிப்படுத்துச்சு. கிரக அளவிலான புயல்களையும் ஆராய்ந்தது கேசனி. 2017 கேசனியோட எரிபொருள் தீர்ந்து போச்சு. டைட்டன் இல்லைனா என்சிலாடஸில் மோதி மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்காக நாசா கிராண்ட் ஃபினாலேன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை பிளான் பண்ணாங்க. சனி கோளுக்கும் அதோட ரிங்ஸுக்கும் இடையில் 22 டைவுகள் கொண்ட துணிச்சலான தொடரில் கேசனி அனுப்பப்பட்டது. செப்டம்பர் 15, 2017 அன்னைக்கு கேசனி முழுமையாக சனி கிரகத்தோட வளிமண்டலத்தில் இறங்கி சிக்னல்களை எவ்வளவு தூரம் அனுப்ப முடியுமோ நமக்கு அனுப்புச்சு. சில நிமிடங்களில் அது ஒரு விண்கல்லை போல் எரிஞ்சு அதோட பணியை முடிச்சுட்டு அறிவியலில் ஒரு புதையலையே விற்று சென்றிருக்கு. சனி கோளோட வளிமண்டலம், வளையங்கள் மற்றும் ஈர்ப்பு விசை இதெல்லாம் தாண்டி எந்த விண்கலமும் செல்ல முடியாத அளவுக்கு இந்த கேசனி சென்று தனித்துவமான தரவுகளை சேகரிச்சுது. இந்த கேசனி விண்கலம் நம்ம வெளிப்புற சூரிய மண்டலத்தை பார்க்குற விதத்தையே மாற்றி அமைச்சிருக்கு. ஒரு காலத்தில் ஒளியின் தொலைதூர புள்ளியாக இருந்த சனி இப்போ உலகங்களின் துடிப்பான அமைப்பாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் இருக்க நிலவுகள் ஒவ்வொன்றும் பல கதைகளை கொண்டிருக்கு. ஒரு நாள் நம்ம சனி கிரகத்துக்கு திரும்பி போவோம், கேசனி தொடங்கிய இந்த பயணத்தை தொடர்வதற்காக. ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ. திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்.